ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சுரேன்ஸ் ஃபுட் பிளாக். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா திருவாரூர் டு நாகை போற ரூட்ல அந்த பைபாஸ்ல பாத்தீங்கன்னா ஜூஸ் ஹப்னு ஒரு கடை இருக்கு. இந்த கடையில நிறைய டிஷ் வந்து சூப்பரா இருக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் இங்க வந்திருக்கேன். அது ப்ரைஸும் ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல ரொம்ப நல்ல ஃபுட்ஸ் கொடுக்குறதா சொன்னாங்க. ஸோ நான் எனக்கு தேவையான ஃபுட்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு உங்ககிட்ட என்னோட ஜென்யூனான ரிவ்யூ சொல்ல போறேன். சரி வாங்க போய் சாப்பிடலாம் வாங்க. இப்போ நான் இவங்க கிட்ட எல்லா டிஷ்ஷுமே ஆர்டர் பண்ணிட்டேங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்னா ஹாட் ஸ்பைசி சிக்கன் பீஸாலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சிக்கன் பீஸா அதுவும் இவங்க வந்து நம்ம நார்மலான பீஸா மாரி பண்ணியிருக்காங்களா இல்லை இவங்க ஏதாச்சும் ஸ்பெஷலாக இதில் ஆட் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. சீஸ்லாம் அதிகமாக போட்டிருக்காங்க. இந்த பீஸாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன்ஸ், கேப்சிகம், அப்புறம் பெப்பரானிலாம் போட்டிருக்காங்க. டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம தின் கிறிஸ்ப் பீஸான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தின் கிறிஸ்ப் பீஸாவே ரொம்பவே சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. ஒரு சில பீஸாலாம் சாப்பிட்ருக்கேன். அந்த பீஸாலாம் சாப்பிடும்போது எனக்கு கொஞ்சம் எரிச்சலும் ஒரு பெயினும் வர்ற மாதிரி இருக்கும். இந்த மேலே அந்த மாதிரி ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது அந்த மாதிரி இல்லை, ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. சிக்கனும் நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி. டேஸ்ட் வைஸ் குறை சொல்லவே முடியாதுங்க, நல்லாவே இருக்குது. சிக்கனும் நல்லாவே குக்காக இருக்குது. ஒரு சில இடத்துல சிக்கனோட டேஸ்ட்டே வந்து அந்த அளவுக்கு ஃப்ளேவர் செட் ஆகாது. பட் இது நல்லாவே செட் ஆகுது. பர்சனலாக நான் சாப்பிட்ட பீஸாவில் இது கொஞ்சம் மச் பெட்டர். மற்ற பீஸா கூட கம்பேர் பண்ணும்போது இந்த பீஸா ரொம்பவே நல்லா இருக்கு. சீஸும் நிறைய அள்ளி போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்கு. அடுத்ததாக இவங்க கிட்ட நம்ம சிக்கன் கிளப் சாண்ட்விச் வாங்கியிருக்கோம். இது இவங்களோட சிக்னேச்சர் டிஷ்னே சொன்னாங்க, அதனால தான் நான் இதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பாருங்கள், நார்மலான சாண்ட்விச் மாதிரி இல்லாமல் இவங்க 3 லேயர் ஆஃப் பிரெட் வச்சுருக்காங்க. கூடவே அந்த சிக்கனையும் மயனீஸையும் நல்லா வெஜ்ஜஸ் கூட நல்லா கிளப் பண்ணி ஒரு நல்ல ஃப்ளேவரோட, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல குவான்டிட்டியோட, நல்ல ஒரு வெயிட்டேஜோட கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி நீங்கள் ஷவர்மா சாப்பிட்ருக்கீங்களா? ஷவர்மாவை நீங்கள் அந்த ரொட்டிஸ்க்கு பதிலாக இந்த நான்ஸ் அந்த இதெல்லாம் வச்சு ரோமாலி ரொட்டிலாம் ரோல் பண்ணி தருவாங்க. அதுக்கு பதிலாக இந்த ப்ரெட்டை வந்து உங்களை டோஸ்ட் பண்ணி அதில் வச்சு கொடுத்துருக்காங்க. இவங்க கிளப் சாண்ட்விச்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன மாதிரியே நிறைய சாண்ட்விச், ஐ மீன் நிறைய சிக்கன்லாம் வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணி கிளப் மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா, நான் இந்த மாதிரி சாண்ட்விச் வந்து ஃபஸ்ட் டைம் இங்கே தான் நான் ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி கிளப் சாண்ட்விச் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, ஃபஸ்ட் டைம். இட் டேஸ்ட் குட். அடுத்ததான் நம்ம இவங்க கிட்ட இருந்து சிக்கன் சீஸ் பர்கர் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம நிறைய இடத்துல சிக்கன் சீஸ் பர்கர் சாப்பிட்ருக்கோம். இவங்க கிட்ட இன்னும் ஸ்பெஷலாக இருக்குன்னு நான் பார்க்குறோம். கூடவே இவங்க சிக்கன் சீஸ் பர்கர் கூட நமக்கு மைனீஸ் கொடுக்குறாங்க அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் கொடுத்துருக்காங்க. லைக் இட்ஸ் ரியலி குட். நம்ம பெரிய பெரிய கேஎஃப்சி, மெக்டானல்ட்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் சாப்பிட்ருக்கோம். அங்கே கூட மோஸ்ட் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த காஸ்ட்டுக்கு ஐ திங்க் இட்ஸ் ஒர்த் இட். டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப பெருசாக இருக்குங்க ஸ்டஃபிங்கு. இது ஸ்டஃபிங்கில் வந்து கொஞ்சம் கேபேஜ், அப்புறம் சிக்கன் பேட்டி ஒன்று வச்சுருக்காங்க. லைக் ஒரு சில இடத்துலாம் சிக்கன் வந்து பாயில் ஃப்ரை பண்ண சிக்கன் அப்படியே உள்ளே வச்சு அதை ஸ்டஃபிங்காக கொடுப்பாங்க. பட் இவங்க அப்படி கொடுக்காம இவங்க வந்து சிக்கன் பேட்டினே பண்ணி தனியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆனியன்ஸ், குக்கும்பர், டொமேட்டோ, தக்காளி இதெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு பைட் போய் பார்க்குறேன். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே மைல்டாக இருக்குங்க. ஸ்பைசினஸும் இல்லை, உங்கள் ஸ்வீட்னஸும் அந்த அளவுக்கு இல்லை. மேபி நீங்கள் வந்து சாஸ் இதில் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரியலி ரியலி குட். நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நல்லா இருக்குங்க. நம்ம புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுவோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் மைனீஸை வச்சு இது அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம்.
சூப்பராக இருக்குங்க. ஸோ இவங்ககிட்ட நீங்கள் பர்கர் வாங்கினீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுப்பாங்க. அதை மைனஸ்குள்ளே டிப் பண்ணி இந்த பர்கருக்குள்ளே வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. நார்மலாக பர்கர் சாப்பிடும்போது ரொம்பவே சட்டிலாக தான் இருக்குது. பட் இது கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஃப்ளேவரே வேறு மாதிரி கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்துதான் நம்ம இவங்ககிட்ட பிளேட் ஷவர்மா வாங்கியிருக்கோம். பிளேட் ஷவர்மா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டஃபிங் வைஸ் இவ்வளோ ஸ்டஃபிங் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, அவ்வளோ ஸ்டஃபிங்காக இருக்குது. இவங்க ஷவர்மா வந்து எப்படின்னா தந்தூரிஸ்லாம் சாப்பிட்ருக்கீங்களா? ஸோ தந்தூரிஸ் கூட மைனீஸ்லாம் வச்சு சாப்பிடும்போது கூட வெஜ்ஜஸ் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டா அப்படின்ற டேஸ்ட்டில் இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பைசினஸோடு இருக்குங்க. நார்மலான ஒரு சில இடத்துல ஷவர்மாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சட்டிலாக மைல்டாக, சில ஷவர்மாஸ் வந்து ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்வீட்னஸ் கூட இல்லாமல் லிட்டில் பிட் ஸ்பைசினஸ் கூட இருக்குது. ஸோ ஸ்பைசினஸ் கூட சாப்பிடும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது கூடவே உங்கள் வெஜ்ஜஸ் ஆட் பண்ணியிருக்காங்களே, அதுவும் அங்கே ஆனியன்ஸ் அங்கங்கே இது பண்ணும்போது லைக் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த மாதிரி கேரட்ஸ்லாம் அவங்க கொடுப்பாங்க. மோஸ்ட்டாக இது கேரளா சைட்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இது எனக்கு இதுக்காகவே நான் ஷவர்மா நிறைய டைம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். ஏன்னா இது என் பர்சனல் ஃபேவரட். இந்த உப்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கிறது வந்து இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் வெஜிடபிள்ஸ்லாம். இப்போ நம்ம யூஸ்வலாக நான் எங்கே போனாலும் சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ் தான் அஃப்கோர்ஸ் பிரெட் ஆம்லேட். அண்ட் பிரெட் ஆம்லேட் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மைனீஸ் போட்டிருக்காங்க. பட் இவங்க எந்த வகையான சட்னிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா லைக் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மைனீஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு வந்து அந்த மின்ட் சட்னி பிடிக்காது. சில பேருக்கு வந்து அந்த டொமேட்டோ லைக் ஆரஞ்சு கலர் சட்னி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சட்னிஸ்லாம் ஒரு சில பேருக்கு பிடிக்காது. இது சீஸ் சாண்ட்விச்னால இவங்க சீஸ் நல்லாவே லோட் பண்ணியிருக்காங்க. எடுக்கும்போது சீஸ் அப்படியே லேயராக வந்துட்டு இருக்கு. மேபி உங்களுக்கு தெரியாது. ஸோ இதை நான் கொஞ்சம் சாஸ் கூட டிப் பண்ணி சாப்பிட்டு பார்க்குறேன். அந்த சீஸ் உள்ளே போனதுமே அது ஒரு மாதிரி பிளாஸ்ட் ஆகுதுங்க. இவங்க மின்ட் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹெவியாக ஆட் பண்ணாமல் ரொம்பவே லைட்டாக சட்டிலாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு மைல்டாக தெரியும். அது வந்து ஒரு தனி ஃப்ளேவரை கொடுக்கும் உங்களுக்கு. அடுத்ததான் நம்ம இவங்ககிட்ட சிக்கன் ஃப்ரைடு மோமோஸ் தான் வாங்கியிருக்காங்க. அதுக்கு இவங்க கொடுத்துருக்க சைட் டிஷ்னா ஆஸ் யூஷுவல் டொமேட்டோ கெச்சப்பும் மைனஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இது ஒரே கப்பில் பார்ட்டிஷனாக மாற்றி கொடுத்துருக்காங்க. பாதி மைனஸ் பாதி டொமேட்டோ கெச்சப். ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் வைஸ் உங்களோட ஃப்ரைடு மோமோஸ் எப்படி இருக்குன்னு செம்ம சூடாக இருக்குங்க, கையில் எடுக்கவே முடியல. அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குங்க. ஆவி பறக்குது. ஸ்டஃபிங்லாம் ரொம்பவே நல்லா வச்சுருக்காங்க. இவங்க வச்சுருக்க ஃப்ரைடு மோமோஸோட சைஸ் வந்து ரொம்பவே பெருசாக இல்லாமல் ரொம்பவே குட்டியாக இல்லாமல் ஆவரேஜான சைஸில் தான் இருக்குது. பட் ஆனால் இவங்க வந்து 5 பீஸ் ஆஃப் மோமோஸ் தராங்க. இதை நான் ஃபஸ்ட் டொமேட்டோ கெச்சப்பில் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட் நான் நார்மலாக சாப்பிட்டு பார்க்குறேன். இது சூடாக இருக்குங்க, நல்லா இருக்கு. சிக்கன் நல்லாவே தெரியுது. சிக்கனோட டேஸ்ட் நல்லாவே தெரியுது. நல்ல பீஸ் ஆஃப் சிக்கன்லாம் உள்ள வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து தான் டொமேட்டோ கெச்சப்பில் வச்சு சாப்பிட்டு பார்க்குறேன். நைட் டைமில் அப்படியே டொமேட்டோ கெச்சப் கூட சுட சுட மோமோ சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்ததான் மைனீஸ் கூட மைனஸ் கூட ஆவரேஜாக இருக்குங்க. இப்போது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம். யூஸ்வலாக நான் பண்ணுறது தான். செம்மையாக இருக்குது. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இவங்ககிட்ட நான் டெண்டர் கோகனட் ஷேக் வாங்கியிருக்கேன். பார்க்கவே க்ரீனிஷாக ஒயிட்டில் ஒரு க்ரீனிஷ் ஒரு டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது டெண்டர் கோகனட்டா இல்லை வெண்ணிலா மில்க் ஷேக்கான்னு தெரியலங்க. அந்தளவுக்கு க்ரீமியாக இனிப்பாக இருக்குது. என்ன பண்ணியிருக்காங்கன்னா இளநீ கூட
அப்படியே கொஞ்சம் அந்த தேங்காவோட வழுக்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதை அப்படியே எடுத்து போட்டு கொஞ்சம் நிறையா சுகரை ஆட் பண்ணி அப்படியே அடிச்சிருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி க்ரீமியாக எனக்கு சாப்பிடும்போது டெண்டர் கோகோனட்டோட ஃப்ளேவர் வருது. பட் அதையும் மீறி சாப்பிட்றதுக்கு ஒரு வெண்ணிலா மில்க் ஷேக் மாதிரி எனக்கு இருக்குது. வந்தீங்கன்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மட்டும் தான் அப்படி ஃபீல் ஆகுதா இல்லை உங்களுக்கும் அப்படி தான் தோணுதான்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இவங்ககிட்ட இருந்து அவகாடோ மில்க் ஷேக் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் நார்மலாகவே அவகாடோ மில்க் ஷேக் அவ்வளோ பிடிக்க மாட்டேன், ஏன்னா அது எனக்கு வந்து அவ்வளோவா செட் ஆகாது. பட் சம்டைம்ஸ் நான் அவகாடோ வந்து விரும்பி சாப்பிடுவேன். அது ஒரு சில நாள் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இவங்க கொடுக்குற அவகாடோ மில்க் ஷேக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு அவகாடோ மில்க் ஷேக் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு செட்லாம் பேஸ்ட் மாதிரி நல்லா திக்காக கொடுப்பாங்க. அது சாப்பிட்டதுமே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். பட் இது அந்த மாதிரி இல்லாமல் ரொம்பவே நல்லா இருக்கு, ரொம்ப மைல்டாக இருக்கு. அடுத்ததான் நம்ம இவங்க கிட்ட மலபார் அவில் மில்க் ஷேக், இவங்களோட ரொம்ப 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 சிக்னேச்சரான டிஷ் இதுதான். மலபாரில் மட்டுமே கிடைக்கக்கூடிய மலபார் அவில் மில்க் ஷேக். நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ நான் இதுக்காகவே இங்கே வந்திருக்கேன். லெட்ஸ் ட்ரை. அவ்வளோ இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சாப்பிட முடியுன்றதை நான் இன்னைக்கு தாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அவ்வளோ ஹெவியாக ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டிருக்காங்க, ஆனால் க்ரீமியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. என்ன சொல்கிறது, நான் இந்த மாதிரி ஒரு அவல் சாப்பிட்டதில்லை. ஆக்சுவலாக அவ்வளோ நம்ம யூஸ்வலாக வீட்டில் வந்து பொரிக்கடலை, சர்க்கரை, இல்லை வெல்லம் இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு மாதிரி சாப்பிட்ருக்கோம். பட் அது மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் நல்லா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, க்ரீமியாகவும் இருக்குது, தரமாக இருக்குது. அடுத்ததாக இவங்க கிட்ட நான் ராயல் ஃபலூடா தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ராயல் ஃபலூடா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேலே அம்பர்லாலாம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த இடத்துல ஒரு என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு ஆல்மண்டை அப்படியே குத்தி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைடில் ஃபுல்லாகவே ஆல்மண்டை ஃபில் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு லேயர் வந்து சேமியா, லைக் ரெட் கலரில் இருக்க இது வந்து சேமியா. அண்ட் க்ரீன் ஃப்ளேவர் வந்து என்னன்னு தெரிலங்க. அப்புறம் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் ஒரு லேயர், அப்புறம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஒரு ஃப்ளேவர் ஒரு லேயரில் இருக்குது. அதுக்கு மேலே ட்ரை ஃப்ரூட்ஸை ஒரு லேயரில் வச்சு, அதுக்கு மேலே பிஸ்தா ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப்பு, அண்ட் பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம் என்னோட ஃபேவரட், அதுவும் ஒரு ஸ்கூப் வச்சுருக்காங்க. வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம். பிஸ்தா வாழ்க்கையே வாழத்தானே அப்படின்ற மாதிரி இருக்கு. சாப்பிட சாப்பிட ட்ரை ஃப்ரூட்ஸாக வந்துகிட்டே இருக்குங்க. இங்கே மேலே மட்டும் ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்லை, உள்ளே ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. வேற மாதிரி இருக்கு. நம்ம அடுத்த லேயரை பிரேக் பண்ணிட்டு உள்ளே போகலாம். ட்ரை ஃப்ரூட்டு எத்தனை லேயர் வச்சுருக்காங்கன்னு தெரியலங்க. உள்ளே போக போக ட்ரை ஃப்ரூட்டு தான் வருது. ஃபைனலி பைனாப்பிள் அண்ட் பப்பாயா. அதுக்கும் அடுத்த லேயருக்கு போய் பார்ப்போம். சேமியாங்க, ரெட் கலரில் வச்சுருக்காங்க சேமியா. லாஸ்ட்டாக உள்ள கிவி வச்சுருக்காங்க. கிவியோட ஜூஸ் மாதிரி வச்சுருக்காங்க, செம்மையாக இருக்குது. அடியில் இருக்குது கிவி ஜூஸ். நீங்கள் ஒரு லேயராக பொறுமையாக பிரேக் பண்ணி போய் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதுதான் என்னோட ஃபேவரட் ஐட்டம் மொஜிட்டோஸ்லேயே என்னோட ரொம்பவே ஃபேவரட்டான மொஜிட்டோ ப்ளூ, வெண்ணிலா ப்ளூ மொஜிட்டோன்னு கூட சொல்லுவாங்க. இதை ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. இங்கே வந்து நான் யூஸ்வலாக கூப்பிட்றது வந்து வெண்ணிலா ப்ளூ மொஜிட்டோ தான். ஸோ நான் எங்கே போனாலுமே மோஸ்ட் ஆஃப் மொஜிட்டோஸ்னு ஆர்டர் பண்ணாலே இதுதான் ஆர்டர் பண்ணுவேன். ஏன்னா இதில் வந்து மின்ட் லெமன் அண்ட் எனக்கு பிடிச்ச சோடாஸு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதில் வந்து சப்ஜா சீட்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லாவே இருக்குங்க. கூடவே உங்களுக்கு செடின்னு தருவாங்க.
சாப்பிடுவாங்க. நான் இவங்க கிட்ட கேட்ட வரைக்கும் இவங்க கிட்ட ஸ்ட்ராபெரி மொஜிட்டோ தான் ரொம்பவே அதிகமாக சேல் ஆகிட்டு இருக்கும். அதுதான் இவங்களோட ஒன் ஆஃப் த சிக்னேச்சர் டிஷ்னு சொன்னாங்க. அதை ட்ரை பண்ணி பாருங்கன்னு என்கிட்ட சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ நான் அதுக்காகவே ஸ்ட்ராபெரி மொஜிட்டோவும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். வாங்க சாப்பிட்டு. ஆமாங்க, வெனிலா ப்ளூ மொஜிட்டோ விடவே ஸ்ட்ராபெரி மொஜிட்டோ கொஞ்சம் நல்லாவே இருக்கு. ஏன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல ஒரு டேங்கினஸோட இருக்கு. அந்த ஃப்ளேவர் உள்ள சொல்லுவாங்கல்ல, அந்த சோடாவோட ஃப்ளேவர், அதை விட இது எனக்கு ஹையாவே தெரியுது. இப்போ தான் தெரியுது ஏன் இது இவங்ககிட்ட ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்குன்னு. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. ஃபைனல் டச்சா இவங்க கிட்ட நாங்கள் குலுக்கி வாங்கியிருக்கோம். குலுக்கினா ஃபேஷன் ஃபுட் குலுக்கிங்க, சாதா குலுக்கி இல்லை. அதுவும் இவங்க இவ்வளோ பெரிய கிளாஸ்ல கொடுக்குறாங்க. இந்த ஒரு ஆள் குடிச்சா என்ன ஆகுன்றது எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் இதில் வந்து நமக்கு கொஞ்சம் சில்லியும் போட்டு கொடுக்குறாங்க. மிளகாலாம் வெட்டி போட்டு ஒரு மாதிரி ஃப்ளேவரபுளாக கொடுத்துருக்காங்க. பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. ஃபேஷன் ஃபுட்டை சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. ஏன்னா உங்க சப்ஜா சீட்ஸ் போட்டிருக்காங்களா. நீங்கள் யாராச்சும் ஃபேஷன் ஃபுட் சாப்பிட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் மோஸ்ட்டாக ஊட்டி, கொடைக்கானல், சம்டைம்ஸ் கேரளா பக்கம் போனீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த ஃபேஷன் ஃபுட் கிடைக்கும். அது எல்லா சீசனுமே கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. பட் அந்த ஏரியாவில் மட்டும்தான் நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். அங்கே போய் நீங்கள் ஃபேஷன் ஃபுட் சாப்பிடும்போது என்ன ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைச்சதோ, என்ன டேஸ்ட் கிடைச்சதோ, அது இந்த சப்ஜா சீட் கூட சாப்பிடும்போது அப்படியே ஃபேஷன் ஃபுட்டே சாப்பிட்ற அதே ஃபீல் வருது. இன்னுமே சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ஃபேஷன் ஃபுட் குலுக்கியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சாப்பிட்டு பார்த்த டிஷ்ஷில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா ஷவர்மா. எனக்கு அவங்க கொடுத்துருந்த ஷவர்மா, அந்த பிளேட் ஷவர்மா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா அது கூட கொஞ்சம் ஸ்பைசினஸ் கூட நல்லா இருந்துச்சு. அண்ட் வெனிலா ப்ளூ மொஜிட்டோ, அது ஆல் டைம் மை ஃபேவரட். அண்ட் அவில் ஷேக், மலபார் அவில் மில்க் ஷேக், ஸோ அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி ஃபேஷன் ஃபுட் குலுக்கி. அண்ட் ஃபேஷன் ஃபுட் குலுக்கி என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட். ஸோ இந்த டிஷ்லாம் நான் சாப்பிட்டு பார்த்த வரைக்குமே எனக்கு ரொம்பவே பிடிச்ச டிஷ். ஸோ நீங்கள் இங்கே வந்து எல்லா டிஷ்ஷுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். போகிறதுக்கு நேச்சுரல் ஃபுட் பிளாக் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. பாய்.